கிருஷ்ண சபதம். சோம்பேறி இளைஞன் ஒருவன் ஊர் சுற்றி திரிந்து கொண்டு இருந்தான். ஒரு நாள் ஊரில் உள்ள கிருஷ்ணர் கோவில் அருகே அந்த இளைஞன் சென்று கொண்டிருக்கும்போது கோவில் உள்ள பக்தர்கள் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று பஜனை பாடும் சத்தத்தை கேட்டான். உடனே இளைஞன் அங்கிருந்த பெரியவர் ஒருவரிடம், கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கத்தி கூச்சல் போட்டு கொண்டு இருக்கிறீர்களே, அதனால் என்ன பையன்? பசியால் வாடும் எனக்கு ஒருவேளை சோறு கிடைக்குமா என்று கிண்டலாக கேட்டான். உடனே அந்த பெரியவர் இளைஞனிடம், சோறு மட்டுமல்ல, நினைத்தது எல்லாம் நடக்கும் என்றார். சரி என்று பெரியவர் சொல்கிறாரே, முயற்சித்து பார்ப்போம் என்று முயற்சித்தான். அரை மனதுடன் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்ல முடிவெடுத்தான். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து கண்மூடி அமர்ந்தான். கிருஷ்ணா கிருஷ்ணா என்று மனதுக்குள்ளே கிருஷ்ணரை தவிர வேறு எதையும் நினைக்காமல் சும்மா கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். திடீரென்று யாரோ வருவது போல் சத்தம் கேட்க ஒரு மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டான். வழிப்போக்கன் ஒருவன் அசதியில் அந்த மரத்தின் கீழே அமர்ந்தான். தன்னிடமிருந்து பையில் ஒரு கட்டு சோற்றை எடுத்து உணவு உண்ணத் தொடங்கினான். மரத்தின் மீது அமர்ந்து கொண்டிருந்த இளைஞனும் கண்ணை மூடியபடி கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். சற்று நேரம் கழித்து கண் விழித்தபோது ஆச்சரியம் காத்திருந்தது. ஒரு கட்டு சோற்றை அந்த வழிப்போக்கன் மரத்தின் கீழே தெரியாமல் விட்டு சென்றிருக்கிறான். கிருஷ்ணன் அருளால் தான் சோறு கிடைத்தது என்று கருதி மரத்திலிருந்து இறங்கினான். மரத்திலிருந்து வேகமாக இறங்கியவன் சற்று யோசித்தவாறு நின்றான். எவனோ வழிப்போக்கன் விட்டு போன சோற்றையா சாப்பிடுவது என யோசித்தான். உண்மையிலேயே இந்த சோற்றை கிருஷ்ணர் தான் கொடுத்திருந்தார் என்றால் அவர் இந்த சோற்றை சாப்பிடும் நிலைமையை உருவாக்கட்டும் என்று மனதுக்குள் நினைத்தான். மீண்டும் மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்ல மாலை நேரம் வந்தது. சில திருடர்கள் மரத்தடியில் அமர்ந்து திருடிய பணத்தை பங்கு போட்டு கொண்டு இருந்தனர். அதில் ஒரு திருடன் மரத்தின் மீது இருந்த இளைஞனை பார்த்து விட்டான். இவனை விட்டால் நம்மை காட்டி கொடுத்து விடுவான் என்று இளைஞனை மரத்தில் கட்டி வைத்தான். அதற்குள் மற்றொரு திருடனுக்கு பசி அடிக்கவே அங்கிருந்து உணவுப் பொட்டலத்தை பிரித்து சாப்பிடத் தொடங்கினான். உடனே இன்னொரு திருடன், அதை சாப்பிடாதே, நம்மை கொல்லும் நோக்கில் இவன் அதில் விஷம் கலந்திருந்தால் என்ன செய்வது என்று கூறி, முதலில் இந்த சோற்றை அந்த இளைஞனுக்கு கொடு, அவனுக்கு ஏதும் ஆகவில்லை என்றால் பிறகு நாம் சாப்பிடலாம் என்று கூறினான் இன்னொரு திருடன். இளைஞனும் அந்த உணவை சாப்பிட்டு முடித்து விட்டான். அவனுக்கு பிரச்சனை ஏதும் இல்லாதது கண்ட திருடர்கள் உணவில் விஷம் ஏதும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு மீதமிருந்த உணவை உன்றுவிட்டு கொஞ்சம் பணத்தையும் அந்த இளைஞனுக்கு அன்பளிப்பாக கொடுத்துவிட்டு கிளம்பினர். நம்பிக்கை இல்லாமல் சொன்னதற்கே நன்மை கிடைத்ததே என எண்ணிய இளைஞன், உணவு கிடைத்தது மட்டுமல்லாமல் செல்வமும் கிடைத்தது, இதற்கு கிருஷ்ணன் தான் காரணம் என்று எண்ணினான். இனிமேல் கிருஷ்ணனை நினைத்து கிருஷ்ணன் நாமம் சொல்பவர்களை கிண்டல் செய்யக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தான். கிருஷ்ணனின் அருளையும் புரிந்து கொண்டான். நன்றி. வாழ்க நலமுடனும் வளமுடனும்.